மொரோக்கோவிலிருந்து கிட்டத்தட்ட 60,000த்திற்கும் மேற்பட்ட அகதிகள் ஸ்பெயினுக்குள் நுழைந்துள்ளனர். அதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் பஞ்சம் மற்றும் உள்நாட்டுப் போர் உள்ளிட்ட காரணங்களால் அங்கு மனிதர்கள் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அட்வர்டைஸ்மெண்ட். அதனால் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் குடியேறி வருகின்றனர். இந்த குடியேற்றங்கள் பெரும்பாலும் சட்டவிரோதமானவை. அதனால் இந்த குடியேற்றங்களைத் தடுக்க இராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெரும்பாலான ஆப்பிரிக்க மக்கள் கடல் வழியாக இங்கு வந்தடைகின்றனர். இந்த பயணத்தின் போது ஏராளமானவர்கள் உயிர் இழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அட்வர்டைஸ்மெண்ட். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஸ்பெயின் நாட்டின் சியூட்டா மற்றும் மெலில்லா போன்ற பகுதிகளில் ஆப்பிரிக்க மக்கள் குடியேறி வருகின்றனர். இதனிடையே மொரோக்கோவில் இருந்து வரும் அகதிகளை தடுத்து நிறுத்த முடியாது என ஸ்பெயின் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அட்வர்டைஸ்மெண்ட். இந்நிலையில் தொடர்ந்து வருகை தரும் அகதிகளால் ஸ்பெயினில் மனிதாபிமான நெருக்கடி ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இதனிடையே அப்பகுதியின் நிலைமையை பார்வையிட பிரதமர் சான்செஸ் நேற்று ஜூலை 31, 1926 சியூட்டாவிற்கு வருகை தந்தார். இந்நிலையில் மொரோக்கோ அகதிகளை கட்டுப்படுத்த சியூட்டா மற்றும் மெல்லிய உள்ளிட்ட பகுதிகளில் இராணுவம் குவிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக ஸ்பெயினுக்கு வருகை தந்த 25,000 அகதிகளை இராணுவத்தினர் திருப்பி அனுப்பி வைத்தனர். இங்கு வருகை தரும் ஏராளமான மக்கள் கடல் மற்றும் எல்லை வழியாக அகதிகளாக நுழைகின்றனர். இதனால் கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஆப்பிரிக்காவில் இருந்து மக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு படையெடுத்து வருவது உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது.